பாக்கியம் நமக்கு. Amen. Today, as usual, we have every Saturdays we have a service here. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு விடுதலை ஆராதனையானது நடைபெற்று வருகிறது. At certain occasions we have some special guests, come to preach and share the word of God. ஒரு சில வாரங்களிலே நம்ம இடத்துல விசேஷித்த செய்தியாளர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது உண்டு. And today we have a privilege of having Pastor Matthew from New Zealand. இன்றைய நாளில் கூட நம்ம மத்தியிலே அருமையான போதகர் மேத்யூ அவர்கள் நியூசிலாந்து தேசத்திலிருந்து நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள். Amen. And I had a very short interaction with him just this evening. அவரோடு கூட ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செய்து கொண்டேன். And I could see that this man is a man of God. He's been coming to India with a burden to do ministry and also to really preach the word and also to really be in this country for the purpose what God has called him to be here. அந்த அறிமுகத்திலே இந்த கர்த்தருடைய மனுஷன் கடந்த अनेक ஆண்டுகளாக இந்திய தேசத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் இந்திய தேசத்திலே ஊழியங்கள் நிறைவேற்றவும் அவருக்கென்று குறித்த தரிசனத்திலே அவர் ஓடவும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். Amen. So we're so privileged and honored to have him here this evening, and also we have Pastor Winston and Pastor Ma here. இந்த மாலை வேளையிலே அவர் நம்ம இடத்துல இருப்பது மிகுந்த சந்தோஷம். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் வின்ஸ்டன் அவரோட துணைவியார் பாஸ்டர் மாவும் கூட நம்ம இடத்துல இருக்கிறார்கள். Pastor Winston also, I'm just seeing him like face to face. I'm meeting him first time, but though we know each other for some time, maybe we have just seen it in different places, but today we had an opportunity of sitting and talking about how God has been really good and how God has been leading them in the ministry. நாங்கள் ஒருவர் மற்றவரை அறிந்திருந்தாலும் முகமுகமாக நாங்கள் இன்றுதான் சந்தித்தோம். அது மாத்திரமல்ல, அவர்களை ஆண்டவர் எப்படி ஊழியத்தின் பாதையில் நடத்தி விடுகிறார் என்று சொல்லி अनेक காரியங்களை பேசுவதற்கு தேவன் கிருபை தந்தார். Amen. So we're so we're very happy. We're just honored to have the men of God here. And so why don't we just put our hands together and welcome Pastor Matthew to come forward and share the word of God. Amen. Pastor Ma will come to share. கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க. Amen. Pastor Ma will come and share. Walk with Jesus. நடப்பதற்காக உங்களை உற்சாகப்படுத்த இந்த நாளிலே எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And Jesus is the savior of the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். And he has conquered the devil by dying on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே சாத்தானை ஜெயித்திருக்கிறார். And the great victory of his resurrection from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே சிறந்த வெற்றியை நமக்கும் தந்திருக்கிறார். And Jesus is the king of heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். And he appeared to his followers as the conqueror over death. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கிய வெற்றியாளராக அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு காட்சி தந்தார். And then he ascended back to heaven and he is seated at the right hand of God the Father on the throne of God. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். So I want you to fix your eyes upon Jesus. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கண்களை இயேசுவின் மீதே பதிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். So that his light and his power can shine into your heart tonight. நீங்கள் அவிதமாக இயேசுவையே நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரகாசமும் அவருடைய வெளிச்சமும் அவருடைய வல்லமையும் உங்கள் மீது எழும்பி வரும். And you can be encouraged and stirred up in the call of God upon your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். To persevere and lay hold of God's best calling for your life. நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சிறந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள். To walk intimately with Jesus, you have to persevere in prayer and in his word. தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இயேசுவோடு கூட நெருங்கி வாழ வேண்டும். ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். And that's why you need to be in a good church and committed to a good church and keep bringing yourself into the Lord's presence as we meet together in Jesus' name. இதற்காகத்தான் நாம் ஒரு நல்ல திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் நல்ல திருச்சபையில் வரும்போதுதான் நாம் ஒருவரோடு ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஆவிக்குள்ளாக வளரவும் நம்முடைய இருதயம் தேவனுக்குள்ளாக தொடர்ந்து வளரவும் இது உதவியாக இருக்கிறது. There's a Bible verse that I want us to focus on tonight, and it comes from the book of Revelation, chapter 17, verse 14. இன்றைய தின தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 17 வசனம் 14.
யாராவது வாசிக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமென். My message is called Called, Chosen and Faithful. இன்றைய தியானத்திற்கான நமது தலைப்பு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள். Now this Bible verse talks about the Lamb of God இந்த வசனத்திலே நாம் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து வாசிக்கிறோம். who sacrificed his life for us, and of course that's the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை நமக்காக தியாகம் செய்தார். And when John the Baptist presents Jesus to the nation of Israel, he says, "Look, the Lamb of God who takes away the sin of the world." யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி பகர்ந்தார். And our sin had to be taken away by the Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டியானவரால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The Apostle Paul calls Jesus Christ our Passover Lamb who has been sacrificed. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பஸ்கா பலிக்கு ஒப்பிடுகிறார். நமக்காக அவர் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். And the thought of the Passover takes us back to the days of Moses when the plague of death came upon Egypt. பஸ்கா பலியை குறித்து நாம் நினைவு கூறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாளை நாம் நினைவு கூறலாம். அந்த பஸ்கா தினத்தன்று எகிப்திலே மகா சங்காரம் உண்டானது. And yet that plague of death passed over every house where the blood of the lamb had been applied to that house. இந்த சங்கார தூதன் எகிப்தில் உள்ள வீடுகளுக்கு கடந்து சென்றான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே வீட்டின் நிலைக்கால்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்ததினால் அந்த வீடுகளுக்குள் சங்கார தூதன் கடந்து செல்லவில்லை. And this speaks of how the blood of Jesus, we have to apply it to our own hearts so that we are saved from the second death. இதை நாம் எதற்கு அடையாளமாக பார்க்கலாம் என்றால், ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் நம்மீது பூசப்பட்டிருக்கும் போது இரண்டாம் மரணமாகிய பாவத்தின் மரணம் நமக்கு ஏற்படுவதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். The wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ அவருடைய ஆவியினால் உண்டாகும் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. How thankful we have to be for our salvation and how serious we have to be about our salvation. நாம் பெற்றிருக்கிறதான ரட்சிப்பு எவ்வளவு பெரிதானது என்பதை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறவர்களாக இருக்கிற அதே வேளையிலே நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Jesus is called throughout the book of Revelation the Lamb who was slain. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். Now let's come back to Revelation chapter 17 verse 14 and read it again. நாம் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். In this scripture we could say that there are two main groups of people. இந்த வசனத்திலே இரண்டு விதமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். There was one group who are the enemies of God, and they are going to seek to go to war against the lamb which is so foolish of them. இந்த இரண்டு விதமான ஜனங்களிலே ஒரு ஜனங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். But the second group are the friends of God, and they are the ones who acknowledge the sovereign lordship of Christ. இரண்டாவது வகுப்பினர் தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர் தேவனுடைய அரசாட்சியை அவருடைய ஆளுகையை மகிமைப்படுத்துகிறவர்களாக தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். But in this group of people, they have gone through 3 stages. ஆனால் இந்த இரண்டாவது வகுப்பினர் 3 நிலையில் இருக்கிறார்கள். First of all, they were called. முதலாவதாக அழைக்கப்படுதல். Secondly, they were chosen. இரண்டாவதாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And thirdly, they were faithful. மூன்றாவதாக அவர்கள் உண்மையுள்ளவர்கள். And I want you to think about these 3 stages in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க இந்த 3 நிலைகளையும் குறித்து சிந்திக்க வேண்டும். So that you will ultimately stand in the victory of Jesus Christ. இதன் மூலமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். We are warned that just before the return of Christ, there will be 2 servants of the devil. Just before the return of Christ, there will be 2 servants of the devil. இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக திரும்ப வருவதற்கு முன்பாக சாத்தானின் ஊழியக்காரர்களும் எழும்புவார்கள். One is called the beast and sometimes known as the Antichrist. அந்த சாத்தானுடைய ஊழியக்காரர் மிருகம் என்று அழைக்கப்படுகிறார், அதே வேளையிலே அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். And the other is called the false prophet. மற்றொருவன் கள்ள தீர்க்கதரிசி. And they will seek to deceive the world to come against Israel. Pastor, They will deceive the world to come against the nation of Israel. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக வருவார்கள். And will seek to capture the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போடும்படியாக வருவார்கள். And we have prophecies about this in the Old Testament and the New Testament. இதை குறித்ததான தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் வாசிக்கிறோம். But ultimately they're going to find themselves fighting against the Lamb of God. இவர்கள் எருசலேமுக்கு நேராக யுத்தம் பண்ண வருவதினால் அவர்கள் யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவரோடு கூடவே யுத்தம் பண்ணுகிறார்கள். Now most of the world leaders will probably be quite deceived and clueless about what is really going on. இப்பொழுது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And we are warned that there will be evil spirits that go out of the mouth of the beast like frogs. மிருகத்தினுடைய வாயிலிருந்து அசுத்த ஆவிகள் தவளையை போன்று வெளியே வருவதை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். To deceive the kings and the rulers of the world. இந்த உலகத்தின் ராஜாக்களையும் அரசாட்சி செய்பவர்களையும் காப்பதற்காக அந்த அசுத்த ஆவிகள் கடந்து வருகிறது. Now for this final moment of the Lord Jesus Christ, he is coming with all the angels. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரும்போது ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களோடு கூட வருவார். But he is also looking for the people who are called, chosen and faithful. அவர் வரும்போது இவ்விதமாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களை அவர் தேடுகிறார். First of all, I want us to think about being called because you are called by God. இந்த அழைக்கப்பட்டவர்களை குறித்து நான் பார்க்கும்போது இங்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். And actually God is calling the whole world. உண்மையாகவே யதார்த்தமாக நாம் பார்ப்போம் என்றால் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேரையும் தேவன் அழைக்கிறார். And that's why the gospel has to be preached to all creation, to every person, every tribe, every language. எனவே தான் கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும், கடைக்கோடி மனிதனுக்கும், ஒவ்வொரு இனத்தாருக்கும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். That is the invitation of God. That is the calling of God going out to all the earth. உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேருக்கும் தேவனுடைய அழைப்பு கடந்து வருகிறது. And this calling is confirmed by the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே இந்த அழைப்பு உறுதி செய்யப்படுகிறது. The Holy Spirit seeks to strive with people's hearts to bring conviction of sin. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்தை கண்டித்து உணர்த்தி அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புகின்ற நிலைமைக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறார். To show people that they need Jesus as their savior. மக்களுக்கு அவர் காண்பிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரட்சகராக தேவைப்படுகிறார் என்பதை. Now I was blessed to be born in a Christian family. போதகர் அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். But my father was the only person to become a Christian in his family when he was about 20 years old. அவருடைய தகப்பனாருடைய குடும்பத்தை பார்க்கும்போது அவருடைய குடும்பத்திலே அவருடைய தகப்பன் மட்டுமே ஆண்டவரை அறிந்திருந்தார். Because a Christian friend tried to share the gospel to him. ஏனெனில் அவருடைய தகப்பனார் தனது கிறிஸ்தவ நண்பரால் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்பட்டார். But really that wasn't just the Christian friend, that was actually God working through the Christian friend.
இது நடைபெற்றது அந்த மனிதரால் மாத்திரமல்ல, தேவன் அந்த கிறிஸ்தவ நண்பர் மூலமாக செயல்பட்டு இவருடைய தகப்பனாரை ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தினார். And God wants to work through all of us. God wants to work through you to call and invite other people to be saved. தேவன் மக்கள் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். இங்கு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் இயேசு கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாக கிரியை செய்து உங்களுக்கு அறிமுகமானவர்களை ஆண்டவருக்கு நேராக அழைப்பதற்கு அவர் விரும்புகிறார். My father at first did not believe until God confirmed the calling through a dream. இவருடைய தகப்பனார் நண்பர் கிறிஸ்துவை பிரசங்கித்த போதிலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் தேவன் அவருக்கு நேரடியாக ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அதன் பின்பே அவர் நற்செய்தியை விசுவாசித்தார். And that dream convicted him that he is a sinner. அந்த சொப்பனத்தின் மூலமாக தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தார். And only then it could make sense of why Jesus had to die on the cross for his sins. அந்த சொப்பனத்தை பார்த்து தான் பாவி என்பதை உணர்ந்ததன் பின்பே அவர் எதற்காக இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து கொண்டார். It's actually a blessing to be convicted of your sins. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்புவது உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாகும். Some people become so blinded by their sin, they just continue in their sin without any conviction. சில ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை குறித்த உணர்வு இல்லாதபடியினாலே, அவருடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாக இருக்கின்றபடியினாலே, அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே தங்கள் பாவத்தை குறித்த அறிவு சிந்தனை இல்லாமல் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they fail to repent, and they fail to come to the cross of Jesus Christ and receive his holy blood to wash their sins away. இப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயத்தை உடைய ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதிலே தோற்று போகிறார்கள். அவர்கள் இயேசுவிடம் திரும்பி வருவதிலே தோற்று போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான கிரியைகளை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் தோற்று போகிறார்கள். But Jesus Christ is the Lamb of God, and we've got to come to the Lamb of God. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டியது அவசியம். Now, there is a big difference between being called and being chosen. இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த இரண்டு நபர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Everyone is called, but who is going to be chosen? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் யார்? And God can see the depths of every person's heart. தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறார். He knows all things, nothing can be hidden from his eyes. நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவரை விட்டு மறைவாக எந்த காரியமுமே இல்லை. And he knows those who will receive the calling and those who will reject the calling. தேவன் கொடுக்கின்ற இந்த பொதுவான அழைப்பை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், யார் யார் நிராகரிக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And God chooses people according to how they respond to the invitation. தேவன் அவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பிற்கு நாம் எவ்விதமாக பிரதியுத்தரம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து அவர் நம்மோடு கூட செயல்படுகிறார். And God knew this actually before the beginning of time, because God knows all things. நாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா அல்லது நிராகரிப்போமா என்பதையும் கூட ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிறார். ஏனெனில் நம் அனைவரையும் குறித்து ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். But there is a perfect balance between the sovereignty of God and the free will of people. ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய விருப்பத்தையும் சுய தீர்மானத்தை எடுப்பதற்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். God can compel us, but he can't force us to love him. தேவன் நம்மை வருந்தி அழைக்கிறார், ஆனாலும் அவர் நம்மை தள்ளுவதில்லை. இந்த வேலையை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்மை உந்தி தள்ளுவது இல்லை. God can compel your heart to come to Jesus for salvation. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாழ்மையோடு கூட ஒரு ஜென்டிலா அவர் உங்களை அழைக்கிறார். But then you've still got to make your own choice and say yes to Jesus.
அந்த அழைப்பிற்கு நீங்கள் ஆம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. Jesus said that the kingdom of heaven is like a king who prepared a wedding banquet. பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தினவருக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இயேசு ஒரு உவமையை கூறினார். He sent out his servants to bring in those who were invited to the heavenly banquet. பரலோக திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார். Telling the people to come, but so many refused to come. அந்த ஊழியக்காரர்கள் போய் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் விருந்து சாலைக்கு வரும்படியாக அழைத்தார்கள். ஆனாலும் பெரும்பாலானவர்கள் வரவில்லை. So God sent out more servants to call the people to come. எனவே தேவன் இன்னும் அதிகமான ஊழியக்காரர்களை அனுப்பி அவர்களை அழைக்கிறார். Come to my wedding banquet, says the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னுடைய கல்யாண விருந்து சாலைக்கு வாருங்கள். One person paid no attention because he was too busy with his business. ஒரு மனிதர் தன்னுடைய வியாபாரத்தில் மிகுந்த அலுவலாக இருந்தபடினாலே அவரால் வர முடியவில்லை. One person even rejected the servants of God and persecuted them. ஒரு மனிதர் என்ன செய்தார் என்றால் தன்னை அழைக்க வந்த ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்தி நான் வரமாட்டேன் என்று திட்டமாக கூறினார். And when the king of the heavenly kingdom heard about this, he was so angry with those people. இப்படிப்பட்ட காரியங்களை அந்த பரலோகத்தின் ராஜா கேட்டபோது இவ்விதமாக அந்த அழைப்பை நிராகரித்தவர்கள் மீது அவர் கோபம் அடைகிறார். But he still said to his servants, my wedding banquet is ready. ஆனாலும் அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி விருந்து சாலை ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறும்படியாக செய்கிறார். Those I invited or called do not deserve to come. விருந்து சாலைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறி போனார்கள். So go out to the street corners and invite anyone you find. எனவே நீங்கள் தெரு ஓரங்களிலும் சாலைகளிலும் சென்று அங்கு சும்மா நிற்கிறவர்களை விருந்து சாலைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். So the servants of God went out into the streets inviting people to come to the heavenly banquet. எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பரலோக கல்யாண விருந்திற்காக ரோட்டோரங்களில் நின்றவர்களை அழைத்தார்கள். And Jesus said that many are invited or called, but few are chosen. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிறார். Not only do you want to be called by God, you want to be chosen by God. நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். And that's all about whether you say yes or no to the Lamb of God. இது எவ்விதமாக நடைபெறுகிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவரின் அழைப்பிற்கு நீங்கள் ஆம் என்றோ அல்லது இல்லை என்றோ சொல்வதன் மூலமாகவே. We want every person here tonight to 100% make sure that you are chosen. இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களை நோக்கி வந்த தேவனுடைய அழைப்பிற்கு ஆம் என்று சொன்னவர்களாக இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். Now I want to think again about another person and why does God choose certain people? நாம் இன்னொரு மனிதரையும் குறித்து பார்க்கலாம், ஏன் தேவன் அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று. So let's think of the story of King David. But when he was young, he was not a king. தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் இளைஞராக இருந்தபோது அவர் அரசனாக இல்லை. Do you know that Jesus wants to make all of us kings and priests in his heavenly kingdom? நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பரலோக ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்ற விருப்பமுடையவராக இருக்கிறார். இதனை அறிந்திருக்கிறீர்களா? தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். So there are some important lessons we can learn from King David so that we ourselves can be kings with Jesus Christ. நாமும் ராஜாக்களாக மாறப்போகிறபடியால், இயேசுவோடு கூட என்றென்றும் சதா காலமும் அரசாளுகிறவராக மாறப்போகிறபடியால் இந்த தாவீது ராஜாவின் அனுபவத்தை நாம் பார்ப்பது நல்லது. Jesus is called the King of Kings. Jesus is the supreme king, but he wants a whole army of kings. இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ஒரு மகா பெரிய ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு நாம் ஒரு சின்ன சின்ன ராஜாக்களாக இருக்கிறோம். When you belong to Jesus, you belong to a royal family. நீங்கள் இயேசுவை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
And this is why the greatest blessing is to belong to the Christian family of brothers and sisters throughout the world. எனவேதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சிறந்த குடும்பமாகிய கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக இருக்கிறோம். And Jesus Christ is mighty in every nation. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேசத்திலும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். The calling goes out to everyone. தேவனுடைய அழைப்பானது ஒவ்வொருவரையும் நோக்கி கடந்து செல்கிறது. And at any time when a person is hungry for God and wants that calling, they can open their heart and receive Jesus. இந்த அழைப்பானது எப்பொழுதுமே ஒவ்வொரு நபரையும் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் அந்த நபர் அந்த அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் அவர் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறார். Now the Lord spoke to the prophet Samuel. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். How long are you going to mourn because God had rejected King Saul because he was not a faithful king? சவுலை நான் புறக்கணித்து தள்ளினது நிமித்தமாக நீ எந்த மட்டும் விசனப்பட்டு கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் சாமுவேலிடத்தில் கேட்கிறார். You could say that Saul, he was called, he was chosen, but he was not faithful. சவுலை குறித்து சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் அழைக்கப்பட்டிருந்தார், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார், ஆனால் அவர் உண்மையுள்ளவராக இருக்க தவறிவிட்டார். And the prophet Samuel was so grieved in his heart about what Saul was doing. ஆனால் இந்த சவுல் ராஜா செய்கின்ற காரியங்களை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய மனதளவிலே மிகவும் வருத்தமடைந்தவராக இருந்தார். But God says, stop grieving for him, I have rejected him. கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், சவுலுக்காக விசனப்படுவதை நிறுத்து, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டேன் என்று. How frightening it is when God says that he has rejected someone. கர்த்தர் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டார். இது எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருக்கிறது. And that is the frightening position many lost unbelievers will be in on the day of judgment. இதே போலத்தான் கடைசி நியாய தீர்ப்பு நாளிலேயும் கூட அவரை தொடர்ந்து விசுவாசியாமல் புறக்கணித்து கொண்டே இருக்கிற ஜனங்களுக்கும் நடைபெற போகிறது. But God says to Samuel the prophet, I am sending you to Jesse of Bethlehem. கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் கூறுகிறார், நான் உன்னை பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் இடத்திற்கு அனுப்புகிறேன் என்று. I have chosen one of his sons to be king. ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். And of course, knowing the Christmas story, we know there's a very amazing connection here between Bethlehem and this person who's going to be chosen to be king. நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கிற இந்த காலத்திலே இந்த பெத்லகேம் நகரத்திற்கு இந்த தாவீது ராஜாவிற்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். But this is taking place about 1,000 years before the coming of the Messiah. மேசியா வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்வு நடைபெற்றது. But God speaks through prophecies. தேவன் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். So Samuel went looking for the one who was chosen by God. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குமாரரில் யார் ராஜாவாக இருக்கக்கூடும் என்று பார்த்து கொண்டிருந்தார். You know, you were blessed if someone went looking for you to receive your calling. நீங்கள் உங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஒருவர் நோக்கிக் கொண்டிருந்தாரே, ஆனால் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Maybe you didn't understand that you were resisting God's best calling for your life. ஒருவேளை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், தேவன் உங்களை குறித்து சிறந்த அழைப்பை வைத்திருப்பதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். So we need people like the prophet Samuel who are going out looking for those who are called. எனவே நமக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை போல அந்த மக்களிடத்திலே சென்று தேவனுடைய அழைப்பை நமக்கு சொல்லுகிறவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். Maybe just to give them a friendly push and to bring them into the high call of God for their lives. அவர்களை ஒரு நண்பர்களைப் போல தேவனுடைய அழைப்பிற்குள்ளாக உந்தி தள்ளுகிறவர்களாக இருப்பது. So Samuel goes to Bethlehem to make a sacrifice unto the Lord. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேம் நகரத்திற்கு ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக செல்லுகிறார். All the elders of the town were there. பட்டணத்து மூப்பர்கள் எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். And he consecrates Jesse and his sons, inviting them to the sacrifice.
சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயையும் அவருடைய குமாரர்களையும் சுத்திகரித்து பலிக்கு வரும்படியாக அழைப்பித்தார். And Samuel looked at these fine, strong men and he thought, surely the Lord's anointed is here. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குமாரர்கள் பெரிய பெரிய நபர்களாக வரும்போது அவர்களை பார்க்கும்போது இவர்கள்தான் ராஜாவாக இருக்கக்கூடும் என்று நினைத்தார். And he brought the first son who was so tall and good looking. மூத்த குமாரன் ரொம்ப உயரமா ரொம்ப அழகா இருந்தார். Surely this is the Lord's anointed. சாமுவேல் நினைத்தார், உண்மையாகவே இவர்தான் ராஜா. But God says, do not look at his outward appearance. ஆனால் தேவன் கூறினார், வெளித்தோற்றத்தை நீ பார்க்காதே. For I have rejected him. ஏனெனில் நான் அவனை புறக்கணித்தேன். See, people often look at the outward appearance, but what God is looking for is in someone's heart. மக்கள் ஒருவேளை நம்முடைய வெளித்தோற்றத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். Jesus is looking for those who will love him with all their heart, soul, mind and strength. தேவன் தன்னை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்கக்கூடிய மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். And I determined that I want to be a person who loves Jesus with all my heart. போதகர் அவர்கள் இந்த உலகத்திலே நான் தான் இயேசுவை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நான் அன்பு கூறுகிற நபராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். And I encourage you to be that kind of person. இதை போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோம். And you can, because love is a choice. உங்களால் இது முடியும், ஏனென்றால் அன்பு கூறுவது ஒரு வாய்ப்பு. You simply have to say, yes, I am going to love God. நீங்கள் ஆம் நான் அன்பு கூறுவேன் என்ற ஒரு சின்ன தீர்மானத்தை எடுத்தால் போதும். I am going to follow Jesus with all my heart. என் முழு இருதயத்தோடும் கூட இயேசுவை பின்பற்றுவேன் என்ற முடிவை எடுத்தால் போதுமானது. So Samuel went down all the sons and God wasn't telling him that any of these were the chosen anointed one. ஈசாயின் குமாரர்கள் அத்தனை பேரும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து வந்தார்கள், அவர்களில் ஒருவரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. So he says to Jesse, well, what's going on? What's happened? Don't you have another son? இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி குழப்பமடைந்தவராக என்ன நடக்கிறது, இவர்கள் யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு வேற எதுவும் பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். And it was like Jesse thought, I forgot my other son. I've still got one son who's looking after all the sheep. அப்ப அந்த ஈசாய் சொல்லுகிறார், ஆமா இப்பதான் ஞாபகம் வருது, இன்னும் ஒரு பையன் கூட இருக்கிறான், அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா அப்படி. See, David was the faithful son. தாவீது உண்மையுள்ள மகனாக இருந்தார். Even though his own father had forgotten him. அவருடைய சொந்த தகப்பனாரே ஒரு மகன் இருப்பதையே மறந்திருந்த போதிலும். So David is called to come. தாவீது வரவழைக்கப்பட்டார். And then the Lord says, arise and anoint him. அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் கூறுகிறார், எழுந்திருந்து அவனை அபிஷேகம் பண்ணு. Why was David chosen? தாவீது ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டான்? It was not because of his outward appearance, even though he was actually very strong and handsome. தாவீது ராஜா வெளி தோற்றத்திலும் கூட பராக்கிரமசாலியாகவும் மிகவும் ரூபமாகவும் இருந்த போதிலும் அந்த வெளி தோற்றத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. But he was chosen because God looks at the heart. தாவீதின் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருந்தார். அந்த இருதயத்திற்காகவே தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். What was in David's heart? It was love for God. தாவீதின் இருதயத்தில் அப்படி விசேஷமாக இருந்தது என்ன? தேவனை குறித்த அன்பு. If you love God, you will be chosen by God. நீங்கள் தேவனை நேசித்தீர்கள் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். You know, even though Peter denied Jesus 3 times, Peter actually loved Jesus. சீமோன் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். அவர் மறுதலித்த போதிலும் பேதுரு இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார். A true servant of God may momentarily fall into deception and sin. ஒரு இயேசுவின் உண்மையான சீஷன் சில வேளைகளிலே சில நிமிடங்களிலே பாவத்தில் விழுந்து விடக்கூடும், சில வேளைகளில் சாத்தானால் வஞ்சிக்கப்படக்கூடும். But because they love God, they will be grieved about their sin. ஆனால் அவர்கள் உண்மையாக தேவனை நேசிப்பதினால் அவருடைய பாவங்களை குறித்து உண்மையாகவே மனம் வருந்துவார்கள். And Peter went out and wept when he denied Jesus.
பேதுரு இயேசுவை மறுதலித்துவிட்டு அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். Judas didn't weep in the same way that Peter wept. ஆனால் அந்த யூதாஸ் காரியோத்து தான் செய்ததற்காக அழாமல் போய்விட்டான். But those who love God, the Bible says, are known by God. தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனால் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். I was always thinking about that Bible verse, and there's a number of Bible verses where Jesus says, I never knew you. நாம் இந்த வசனத்திலே சில வசனங்களில் வாசிக்கிறோம், நான் உன்னை இதற்கு முன்பாக ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று தேவன் கூறுவதை பற்றி. And some of these people had powerful ministries. They even did miracles in Jesus' name. இந்த வசனத்தில் அவர்கள் வல்லமையான ஊழியங்களை செய்தார்கள், தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள், ஆனாலும் தேவனால் அறியப்படாதவர்களாக இருந்தார்கள். How could it be that Jesus never knew them, even though they may have been a pastor of a church? அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தபடியினால் அவர்கள் ஒருவேளை போதகர்களாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எப்படி தேவனால் அறியப்படாதவர்களாக இருக்கிறார்கள்? So when I read 1 Corinthians chapter 8 verse 3, it explained to me what these people have which is wrong. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இந்த மக்களுக்கு என்னவாயிற்று என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். Those who love God are known by God. தேவனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டவன். So when Jesus has to say to people, depart from me, I never knew you, it's because they didn't truly love God in their heart. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த நபர்களை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு கூறுவதன் காரணம் என்ன? அவர்கள் உண்மையாக தேவனை நேசிக்கவில்லை. That's why I always like to tell people that love for Jesus is the key to heaven. எனவே தான் நான் எப்பொழுதும் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், இயேசுவின் மீது நீங்கள் வைக்கிற அன்பு மாத்திரமே நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதான உங்களுடைய திறவுகோலாக இருக்கிறது. Make sure that your heart is filled with love for Jesus. உங்களுடைய இருதயங்கள் இயேசுவின் மீதான அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பதை நிச்சயமாக உறுதி செய்து கொள்ளுங்கள். So some people are called and then some people are chosen. சிலர் அழைக்கப்பட்டார்கள், சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். But then we've got to be faithful. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And there are a number of people in the Word of God who had the calling, they were chosen, but they were not faithful. இந்த உலகத்திலே அநேக நபர்களை நாம் பார்க்கிறோம், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆனால் உண்மையாய் இருக்க தவறினவர்கள். King Saul was like that. Judas Iscariot was like that. சவுல் ராஜா அப்படிப்பட்டவராக இருந்தார், யூதாஸ் காரியோத் அப்படிப்பட்டவராக இருந்தார். Called to ministry, ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், but not truly loving Jesus, and that's why ultimately they can fall away from God. அவர்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் இயேசுவை உண்மையாக நேசிக்காதபடியினாலே அவர்கள் வழுவி போய்விட்டார்கள். Now I want us to focus on the second coming of Jesus Christ when he comes in his power and glory. இயேசு தம்முடைய மகத்துவத்தோடு திரும்பி வருகிற இரண்டாம் வருகை குறித்து நாம் பார்க்கலாம். And Jesus says that you must be ready because the Son of Man will come in at an hour when you do not expect him. நீங்கள் நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருகிறபடியால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். Who is the faithful and wise servant? யார் உண்மையும் ஞானமும் உள்ள ஊழியக்காரன்? You know, to be a servant of God, you need to have wisdom and faithfulness. நீங்கள் தேவனுடைய சிறந்த ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஞானமும் உண்மையும் தேவையாக இருக்கிறது. And the good news is that God promises to give his wisdom to everyone who asks for his wisdom. தேவனிடத்தில் கேட்கிற அனைவருக்கும் அவர் ஞானத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். And we are also told that the scriptures make us wise for salvation. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை அவருடைய ரட்சிப்பிற்கு நேராக உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது. And that's why the Bible has to be your spiritual food. எனவேதான் இந்த வேதாகமும் உங்களுடைய ஆவிக்குரிய கனிகளை குறித்து போதிக்கிறது. And I really enjoy my spiritual food. I love eating the word of God.
வேதாகம் நம்முடைய ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய உணவை நாம் உண்பதிலே மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். It's so enlightening and filled with truth. தேவனுடைய சத்தியத்தினால் நாம் நிறையப்படுவது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது. So you have to be a wise servant, but you also have to be a faithful servant. நீங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாகவும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்களாகவும் இருக்க வேண்டும். It will be good for that servant when the master finds him doing his work when he returns. எஜமான் திரும்பி வரும்போது விழிப்புள்ளவர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிற பணிவிடை ஆட்கள் பாக்கியவான்கள். He will put him in charge of all his possessions. அந்த எஜமான் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒருவரை விசாரணைக்கர்த்தராக நியமித்தார். See, Jesus, who can he trust with his power? இயேசு கிறிஸ்து யாரை தன்னுடைய வல்லமையை கொடுப்பதற்கு நம்புவார்? And I'm not just talking about here on earth, but I'm talking about eternity. நான் இந்த உலகத்திலே அவர் வல்லமையை கொடுப்பதை பற்றி மாத்திரம் பேசவில்லை, நித்தியமான பரலோக ராஜ்யத்திலும் அவருடைய வல்லமை அவர் நமக்கு கொடுப்பதை குறித்து பேசுகிறேன். But suppose that servant is wicked and says, "Oh, my master is staying away for a long time." ஆனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருந்து என்னுடைய எஜமான் திரும்பி வர நாள் செல்லும் என்று அஜாக்கிரதையாக இருந்தார்கள். And he begins to persecute the other servant. அவர்கள் தங்களோடு உடன் ஊழியர்களாக இருக்கின்றவர்களை அடித்து துன்புறுத்த துவங்கினார்கள். And he begins to eat and drink with the drunkards. அவர்கள் ஒரு வெறி கொண்ட குடிகாரர்களைப் போல குடித்து புசித்து வெறி கொள்ள துவங்கினார்கள். It's a very sad thing when a person who was once a Christian backslides and is now drinking with the drunkards. ஒருவர் கிறிஸ்தவராக இருந்து விசுவாசியாக இருந்து பின்வாங்கி போய் அவர் குடிகாரர்களோடு கூட சேர்ந்து அவர்களைப் போல மாறுவார் என்றால் இது மிகவும் பயங்கரமான காரியமாக இருக்கும். Because the master will come at an hour when he does not expect. ஏனெனில் இந்த பணிவிடை ஆட்கள் நினையாத நேரத்திலே எஜமான் திரும்ப வருவார். And the master will cut him to pieces and assign him a place with the hypocrites. ஆனால் இந்த எஜமான் திரும்பி வரும்போது இவர்கள் அக்கிரம ஊழியக்காரர்களாக இருப்பதை பார்க்கும் பட்சத்திலே அவர்களை துண்டு துண்டாக்கி போட்டு அவர்களை புறம்பே எறிந்து விடுவார். Where there will be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். I believe that Jesus also spoke about hell because he loves us. இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்தும் பேசியிருக்கிறார், ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார். He wants us to know the truth about heaven, but also the truth about hell. பரலோகத்தை குறித்த உண்மையும் நரகத்தை குறித்த உண்மையை நாம் அறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். So again, we see two different kinds of servants there, the wicked servant and the faithful servant. இந்த உவமையிலே நாம் இரண்டு விதமான ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களும் அக்கிரம சிந்தையுள்ள ஊழியக்காரர்களையும் பார்க்கிறோம். And really, so many of the parables of Jesus really have two different groups of people. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளே இரண்டு விதமான ஜனங்களை குறித்து அவர் எப்போதும் குறிப்பிட்டார். And we can apply that to the world. இதை இந்த உலகத்திலே நாம் அப்பியாசப்படுத்தலாம். But we also need to apply it to the church. இதை நாம் திருச்சபையிலும் அப்பியாசப்படுத்தலாம். You are called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You were chosen when you open your heart to Jesus. நீங்கள் இயேசுவின் அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். But then you must make a decision. I'm going to follow Jesus all the days of my life. நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் இன்னொரு தீர்மானத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவேன். While I've been in India, I've really wanted to call believers to a deeper level of commitment to Jesus Christ. இந்தியாவிலே நான் இப்பொழுது இருக்கிற இந்த மிஷனரி பயணத்திலே நான் சந்திக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் தங்களை மீண்டுமாக தங்களுடைய அர்ப்பணிப்பில் ஆழமாக புதுப்பிக்க நான் விரும்புகிறேன். A deeper level of surrender to the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை இன்னும் ஆழமாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். And that's why tonight I want to do as I have done in other churches, and that is to lead everyone in a prayer of commitment tonight. நான் சென்ற மற்ற திருச்சபைகளிலும் இவ்விதமான ஜெபத்தில் அவர்களை வழி நடத்தினேன். அதே போலவே உங்களையும் நான் இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தில் வழி நடத்த விரும்புகிறேன். And you can repeat the words after my translator in your language.
நீங்கள் அந்த ஜெபத்தை நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு பின்பாக நீங்கள் சொல்லும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்கிறோம். And if I give a long sentence, she'll just break it down into little bits for you to repeat and make it easy, make it flow. நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்ல சொல்ல நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா? Let's go into an attitude of prayer நாம் right எழுந்து now. நிற்கலாம். Let's come before the throne of God by faith. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக Let's- நாம் விசுவாச கண்களால் வருவோம். Let's come before God's holy presence. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பாக வருவோம். Let's feel the greatness of God. தேவனுடைய மகத்துவத்தை உணர்வோம். And let's say together, நாம் சேர்ந்து சொல்லுவோம். Lord Jesus Christ, I open my heart. இப்பொழுது நான் சொல்லுவதை நீங்கள் திரும்ப சத்தமாக யாவரும் இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை அறிக்கை செய்யும்படியாக கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, Fill me with your light. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். Remove any darkness. என்னில் இருக்கும் எந்த விதமான இருளையும் அகற்றும். Thank you that I am called through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் அழைக்கப்பட்டேன். அதற்காக நன்றி. I receive the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். To wash my heart clean and pure. என்னுடைய இருதயத்தை சுத்தமும் செம்மையுமாக கழுவ. And by faith in Jesus, I know that I am chosen. இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைக்கும் விசுவாசத்தினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்கிறேன். I am special to God. நான் தேவனுக்கு விசேஷமானவன். Jesus loves me. இயேசு என்னை நேசிக்கிறார். Fill my heart with God's love. தேவனுடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும். I receive more of God's love. தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். And I say, Jesus, I will love you. இயேசுவே, நான் உம்மை உண்மையாக முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், நேசிப்பேன். I will follow you all the days of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் இறுதி வரையிலும் இயேசுவே, உம்மை நான் உண்மையாக நேசிப்பேன். I will be faithful. நான் உண்மையாக இருப்பேன். God bless you in Jesus' name. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். இந்த அருமையான ராத்திரியில் உங்க ரொம்ப எளிமையாய் பேசினாலும் இதுதான் சத்தியம், அதுதான் உண்மையாக இருக்கிறது. என் வாழ்க்கையினுடைய அந்த முழு ஓட்டத்தையும் ஆமென் நான் ஜெயமாய் முடிக்க கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆமென் உண்மை உள்ளவனாய் என்னை பார்க்கும்படிக்கு இந்த ராத்திரியில் கர்த்தர் நம்மை அதுதான் பார்க்கிறார். ஆமென். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான். ஆமென். அதனால் இந்த ராத்திரியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த ராத்திரியில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, என்னை அழைத்திருக்கிறீர், என்னை அழைத்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. யாரோ இருந்த ஆண்டவரே என்னை கத்தனீர். அவங்க சொன்ன அந்த ஜபத்தை சில நேரத்தில் கொஞ்சம் வினோதமாக இருக்கும், ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்யறதில்ல இந்த நாட்களில். ஆனால் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாரோ இருக்கிறோம், தகுதியே இல்லாத நம்மை கத்தர் அழைத்து
நம்ம கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளை என்ற பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆனா அதுக்கு தகுதி உள்ளவர்களா இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறேன். ஆமேன். இன்றைக்கு ஒரு பெரிய இது. ஆமேன். அது அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரித்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே, நீர் அழைத்த அந்த அழைப்பில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் உண்மையே நாங்கள் பிடித்து கொண்டிருக்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே தயவை பாராட்டுவீராக. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இந்த ராத்திரில ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்போம். சில நேரத்தில் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போகும்பொழுது நம்ம திசை திரும்பிடக்கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் இந்த ராத்திரில நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அந்த வார்த்தையுடைய மகத்துவம் என்னவென்றால், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒருவேளை இன்றைக்கு தான் முதல் முறையாய் நீங்க இந்த இடத்துக்கு ஒரு அற்புதத்துக்காய் வந்திருப்பீர்கள் என்றால், ஒரு தேவைக்காய் இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்யும்படிக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு செய்யும்படிக்கு உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். உன்னை தேர்ந்தெடுத்து கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையா இருப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கை நித்தியமா ஆசீர்வாதமா இருந்துட்டே இருக்கும். இங்க இன்னும் மற்ற ஒரு சிலர் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் உங்களை அழைச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்றது நான் கேட்கணும். இங்க இருக்கிற நாம கேட்டோம்னா, இத்தனை ஆண்டுகள்ல எத்தனையோ காரியங்கள் நம்மை ஆமென் இன்றைக்கு ஒருவேளை நம்மை அநேக நேரங்களில் மாற்றிக்கொண்டே இருந்தாலும், ஆண்டவர் நான் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே